ஆமா, யார் யா நீங்க எல்லாம்? வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்கோம். ஜப்தியா? கிளம்புங்க கிளம்புங்க. ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. என்ன அது அநியாயமா இருக்கு? வீட்டை மட்டும் தானே ஜப்தி பண்ணணும். வீட்ல இருக்க தட்டுப்புட்டு சாமான் எடுப்பீங்களா? ஏங்க எந்த பொருளும் தொடக்கூடாது, எல்லாமே எங்க லிஸ்ட்ல இருக்கு. அப்படியே கிளம்புங்க. என்ன ஈஸ்வரி இது அநியாயமா இருக்கு? மாமா நான் இன்னும் சட்டி போடல, மேல போய் போட்டு வந்துறேன். போடா போடா. எங்கயா போற? அதெல்லாம் போக கூடாது, இங்கே போடியா. ஒண்ணு இல்ல, மேல இங்கே போடியா. மாமா என்ன மாமா பண்ற? உனக்கு ஒரு அவமானம்னா அந்த வீரபரம்பர் பார்த்து சும்மா இருப்பானடா. போட்டுக்கடா. கொடுங்க. ஓமா, நகையெல்லாம் கட்டி வாங்கிட்டு வா. வால்ல 2000 போட வச்சிட்டாங்களே. செயினை கட்டுங்க. ஏமா எல்லா நகையும் கட்டுங்க. ஐயோ இதெல்லாம் கவரிங்க. அதெல்லாம் நாங்க செக் பண்ணிக்கிறோம். கட்டி கொடுங்க. நீ கட்டுமா. என்ன இருக்கு? இருங்க, இது கூட வா. ஒண்ணு கிடையாது. இல்லையா? வாட்ச கைட்டு. எங்க என்ன வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. கட்டிட்டு போறீங்களே. சீக்கிரம். கட்டி குடுமா. பாக்கெட் என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லங்க. என்ன வச்சிருக்கீங்க? இந்தா கொடுங்க. வேற எதுவும் கிடையாது சார். சீக்கிரம் சீக்கிரம். செயினை கட்டி கொடுமா. வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம சொல்றோம்ல. முகுதி கட்டு. புடி இந்தாங்க சார். அப்படியே லிஸ்ட் எழுதிக்கோ. எழுது. அவங்க கிட்ட என்ன இருக்கு? அப்படியே லிஸ்ட் எடு அப்படியே. குடுமாங்கறல. தாலி செயினை கட்டுங்க. தாலி இது. தாலி எப்படி கட்டி கொடுப்பாங்க? சொல்லுங்க தெரிஞ்சுதானே கையோட கயிறு கொண்டு வந்திருக்கேன். என்னமா நீ பேசுற? தாலி எப்படி கொடுக்க முடியும்? தாலி கயிறை கட்டிட்டு கட்டி கொடுங்க. என்னமா தாலி எப்படி கொடுக்க முடியும்? ஜோலியோடி இவங்க கைடு கொடுறேன்ல. வாங்க சொல்றல. போடு. என்னமா தாலி கட்டி சீக்கிரம் கட்டி கொடுமா. சார் சரி. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாமா? கட்டுங்க சீக்கிரம். சீக்கிரம் கட்டுமா. குடுமா நீ. வாங்க முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் சார். இப்போ பேசி என்ன சார் பிரச்சனை? ஈஸ்வரி என்னமா இது தாலி வெளிய கொடுக்க சொல்றாங்க? வேற என்னமா இருக்கு? வெளிய போங்க. வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. பாக்குறீங்களா ஒண்ணும் இல்ல. போங்க சார் வெளிய. வேற ஏதாவது இருக்காமா? என்ன இருக்கு? சரி கிளம்புங்க. கிளம்புங்க வெளிய போங்க. வெளிய போங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் ப்ளீஸ். ரைட் அண்டர்ஸ்டாண்ட். வெளியே போங்க. ஏன் நிக்கிற? போமா வெளிய போ. வாங்க வெளிய வாங்க. போங்க. திடீர்னு இப்படி போனா எப்படி சார்? மறைக்காதீங்க போங்க. சார் ப்ளீஸ். ரைட் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் வாங்க வாங்க. வேலையை செய்ய விடுங்க சார். போங்க சார். போங்கம்மா. பேசி ஒரு பிரச்சனை சார் ப்ளீஸ். யாரிமா சார்? போங்க. அப்பா அழாதீங்க. போமா. மறைக்காதீங்க சார். உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன் சார். போங்க சார். சார் சார் அழாதீங்க. வா கேட்டு போடுமா. வாங்கப்பா. போடுங்க. ஈஸ்வரி நல்லா இழுத்து போட்டு சீல் வைங்க. இப்படி நடுத்தரவுக்கு வந்துட்டோமே. இப்படி ஆயிடுச்சேம்மா. ஐயா ஐயா ஐயா, யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நம்ம வீடு இப்படி பறி போகுதேம்மா. அழாதக்கா. ஈஸ்வரி கவலைப்படாத ஈஸ்வரி. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும் ஈஸ்வரி. வீடு இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு வீடு, வீடு இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் வீடு ஈஸ்வரி. கவலைப்படாத. நாங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போனோம்னு நினைச்சீங்க, போலீஸை கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட உள்ள தூக்கி போட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளம்புங்க. வாங்கம்மா. கேவலமா போயிடுச்சேம்மா. நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம்? நடு தெருவுல வந்து நின்னுட்டோம்மா. இப்படி ஒரு கேவலத்துக்காகவா நம்ம ஊரை விட்டு இங்க வந்தோம்? சொல்லுமா ஈஸ்வரி, சொல்லுமா அம்மா, சொல்லுமா சொல்லுமா ஈஸ்வரி. இப்ப நம்ம
அழாத. அழாத. நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அநியாயமா இப்படி புடிக்கிட்டானுங்களே. ஈஸ்வரி. நீங்க ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார். பொதுவா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் எல்லாம் வரும். இன்னும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி முழுசா 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துருச்சு? என்ன பிரச்சனைங்கிறத விட உங்க 2 பேத்துக்குள்ள எதுல பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? படிப்பறிவு இல்லாதவங்களே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றப்போ ரொம்ப படிச்சிருக்கிற உங்களுக்குள்ள எந்த விஷயத்துல பிரச்சனை வந்துச்சு? நாங்க அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண விருப்பப்படல. பெரியணும்னு முடிவெடுத்துட்டோம். ஸோ மியூச்சுவல் கன்சென்ட் நோட்டீஸை ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க அருணா. பரஸ்பர ஒப்புதலோட விவாகரத்து பண்ணிக்கிறதா இருந்தாலும் காரணம் ஏதாச்சும் சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. அதனாலதான் கேக்குறோம். நீங்க என்ன காரணம் வேணாலும் போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவை டிவோர்ஸ். நீங்க ஏதோ ரொம்ப எமோஷனல்ல முடிவெடுத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. வேணும்னா உங்க 2 பேருக்கு இடையில ஒரு கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? கவுன்சிலிங் என்னதும் பயப்படாதீங்க. அது உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணும். கோர்ட்டுக்கு போனாலும் இதைத்தான் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால நாமளாவே பண்ணிக்கிறது பெட்டர் இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க? அதுக்கு மேல உங்க விருப்பம். மிஸ்டர் மனோகர், நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நாங்க உங்க ஒய்ஃப் கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இப்ப சொல்லுங்க அருணா, நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு உண்மையான காரணம் என்ன? உங்களுக்குள்ள வரதட்சணை அது இதுன்னு பண சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற என்ன காரணம்? தாம்பத்திய வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லாதவ. இதையே காரணமா போட்டுக்கோங்க. வேணும்னா இது சம்பந்தமான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கூட நான் ஏற்பாடு பண்றேன். உங்களால எவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கி கொடுத்துருங்க. ஏன் பொய் சொல்றீங்க அருணா? டைவர்ஸ் உங்க வாய் தான் சொல்லுதே தவிர உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனோகரை விட்டு பிரியணும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்க மேலதான் குறை இருக்குன்னு சொல்றதுக்கு கூட நீங்க தயாரா இருக்கீங்க. அதுக்கு சப்போர்ட்டா மெடிக்கல் ரிப்போர்ட் கூட தயார் பண்ணி தரேன்னு சொல்றீங்க. இதுல இருந்தே தெரியலையா உங்ககிட்ட எந்த குறையும் இல்லைன்னு? மனோரை விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்பயே அவர் பிரியணும்னு நினைக்கிறீங்க? விலகணும். நான் விலகினாதான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். மனோகர் மனசுல என்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்காம, அவர் மனசுல இன்னொருத்தி இருக்காங்கிறத புரிஞ்சுக்காம நான் அவசரமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
அவரால் அவளை மறக்கவும் முடியல, என் கூட சந்தோஷமா வாழவும் முடியல. அப்போ அவங்களுக்குள்ள இன்னும் கள்ளக்காதல் தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க? வேண்டாம் வேண்டாம், அத கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க. அதுதாங்க உண்மையான காதல். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மனச மட்டுமே எதிர்பார்த்த உண்மையான காதல் அது. அது கள்ள காதல்னு தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. மாதவி, மாதவி, இதுதான் மனோகர் மனசுல இருக்கிற பொண்ணோட பேரு. எனக்கு மனோகரை கட்டி வைக்கணுங்கிறதுக்காக என்ன சுத்தி இருந்தவங்க பல கட்டாயமா மாதவிய மனோகர் கிட்ட இருந்து பிரிச்சாங்க. அவளும் மனோகர் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விட்டுட்டு ஒதுங்கிட்டா. ஆனா அதோட வலி என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. கொஞ்ச நாள் ஒரு தலைய காதலிச்ச எனக்கே மனோகர பிரியணும்னு நினைக்கிறப்போ மனசு பூரா வலிக்குதே. வருஷ கணக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா காதலிச்ச மாதவிக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவ நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருப்பா. அவ சந்தோஷத்துக்கு எடுத்து நான் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? அதனாலதான் நான் மனோகரை விட்டு பிரிஞ்சணும்னு முடிவு பண்ணேன். உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது அருணா. ஆனா உங்க முடிவால மனோகரும் மாதவியும் இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா மாதவிக்கு சொந்தமான மனோகரை அபகரிச்சுட்டேங்கிற குற்ற உணர்வுல இருந்து நான் விடுபட்டுருவேன். நீங்க ஏமாத்தப்பட்டதா நினைக்கலையா அருணா? அதுக்கான நிவாரணமா ஏதாவது கேட்கணும்னு தோணலையா உங்களுக்கு? ஏன்னா மனோகர் கலெக்டரா இருக்காரு. நீங்க நினைச்ச அவரோட பதவியை கூட வேண்டாங்க. அவர் சந்தோஷமா நல்லா வாழணும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஏமாந்துட்டேன்னு என் மனசுல சின்னதா வருத்தம் இருந்தாலும் அதுக்கான நிவாரணம் வேணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. உங்க தியாகம் ரொம்பவே புதுசா இருக்கு. பொதுவா புருஷனை பிடிக்காதவங்க பொய்யா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்களை சொல்லி பெண்களுக்கு ஆதரவா இருக்க சட்டத்தை ஆண்களுக்கு எதிரான ஆயுதமா தான் இன்னைக்கு இருக்கிற பல பெண்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நீங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, புருஷனை பழி வாங்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு இல்ல. அவர் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நீங்க நினைக்கல. அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா விவாகரத்துக்கு நீங்க குறைஞ்சது 6 மாசமாவது வெயிட் பண்ணணும். நீங்க சரினா இன்னைக்கே அப்ளை பண்ணிடலாம். நான் காத்திருக்கேன். நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நீங்க மனோகரை கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க டிராஃப்ட் ரெடி பண்ணிடுறோம். 2 பேரும் சைன் பண்ணிடுங்க. ஓகே. எத்தனை கேஸ் பார்த்துருக்கோம், ஆனா இந்த டைவர்ஸ் கேஸ் ரொம்பவே வித்தியாசமா ஆமா. சாரிங்க. நீங்க 6 மாசம் காத்திருக்கணும்.
ஆனா இன்னைக்கே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். ஒரே மாசத்துல 2 பேரும் பிரியணும்னு சொல்லி வக்கீல் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறோம். நம்ம வாழ்க்கைய கையெழுத்து தாங்க தீர்மானிக்குது. அப்புறம் மனசெல்லாம் எதுக்குங்க? சாரி, நான் உங்களை புண்படுத்துறதுக்காக சொல்லல, யதார்த்தத்தை சொன்னேன். நாம இப்படி வாழறதுல யாருக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. பிரியறதுதான் சரி. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க மாதவியோட சேர்ந்து வாழ போற வாழ்க்கை நீங்க இழந்த சந்தோஷத்தை 2 மடங்கா திருப்பி கொடுத்துருங்க. ஆனா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்க.